குறைக்கிறேன், இல்லை என்றால் குறைக்க மாட்டேன் என்றார் அன்னை. அதற்கு மகாராஜா தருகிறேன் என்றார். சாணத்தால் தரைமொழிகி, சந்தனத்தால் கோலமிட்டு, கரும்பாலே கால் நிறுத்தி, அரும்பாலே பந்தலிட்டு, சாணத்தால் பிள்ளையார் பிடித்து, அருகம்புல் வைக்க வேண்டும். தரை வாழை இலை விரித்து, தழுவ சாதம் பொங்கல் வைக்க வேண்டும். தாம்பூலமும் தட்சணையும் தேங்காயும் உடைத்து சாம்பிராணி தூப தீபம் போட வேண்டும் என்றார் குறத்தி. அப்படியே செய்ய அன்னை குறத்தி, ஐயா, குறி உரைப்பது நான் அல்ல, அந்த மலையாள பகவதி ஜெக்கம்மா, அந்த அம்மா வந்துதான் குறி உரைக்கிறாள். ஓம் காளி ஜெய் காளி மலையாள பகவதி என கூறி அகோரமாக தாண்டவமாடி பூங்குருத்தி குறி உரைக்கிறாள். ஐயா, உன் கையை நீட்டு என கூறி பிரம்பு வைத்து, உன் பெயர் வல்லாள கண்டன், நீங்கள் அண்ணன் தம்பி 5 பேர், திலோத்தமைக்கும் பிரம்மனுக்கும் பிறந்தவர்கள். நீங்கள் உன் மனைவி நிசாசனை 10 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாள். அந்த குழந்தை யார் என்றால் கைலாய பரமன். அந்த குழந்தை பிறந்தால் உன் குடும்பம் கொழுதோடு எரிய போகிறது. குலவிளக்கு